கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களை போற்று பண்பின் இயேசுபிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு இந்த நல்லதொரு வேலை கொடுத்ததுக்காக நன்றி சாமி. இப்பொழுதுமாக நாங்கள் பாடங்களை படிக்க போகிறோம் சாமி. அதை படிக்கும்போது எங்களோட இருதயத்தில் நீங்கள் பேசுங்க. அதை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் அபியாசிக்க உதவி செய்யுங்க. இன்னும் கேட்டவே கேட்க மறந்தவே எல்லாத்தையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு இன்ப நாமத்திலே வேண்டிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமீன். இந்த வாரம் 8வது வாரம். பாடத்தோட தலைப்பு வேறாக அல்ல ஒரு பகுதியாக. இந்த வாரத்தோட மனப்பாட வசனம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. இந்த பாடத்தை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு எலன் ஜி. ஒயிட் அம்மையாரோட புத்தகமான அப்போஸ்தலர்களின் செயல்கள் அப்படிங்கிற புத்தகத்துல 608வது பக்கத்துல இருந்து அன்பு செலுத்த வேண்டும், அனுதாபம் காட்ட வேண்டும் என்ற வாஞ்சையை இருதயத்தில் தேவன் தாமே நாட்டியிருக்கிறார். கிறிஸ்து கெத்செமனேயில் அனுபவித்த அவரது வேதனையின் நேரத்தில் அவர் தமது சீடர்களின் அனுதாபத்திற்காக ஏங்கினார். வெளி தோற்றத்தில் பவுல் கடினமான நிலைப்பாடுகள் ஆகியவைகளை பற்றி மந்தமானவனாக இருந்த போதிலும் அனுதாபத்திற்காகவும் தோழமைக்காகவும் ஏங்கியிருந்தான். தனிமையிலும் கைவிடப்பட்ட நிலையிலும் இருந்த நேரத்தில் தனது மெய்ப்பற்றுக்கும் சாட்சி கொடுத்து கொண்டிருந்த ஒனேசிப்போருவின் சந்திப்பு பிறருடைய சேவைக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்திருந்த ஒருவனுக்கு உற்சாகத்தையும் கொண்டு வந்தது. இந்த பாடத்தின் மூலமா வாலிபர் கிறிஸ்துவ பின்பற்றுறதன் மூலமா வாழ்க்கையில சந்திக்கிற போராட்டங்களுக்கு இயல்பாகவே அவங்க எதிர்ப்பு சக்தி உள்ளவங்கன்னு கிடையாது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தனிமைகள், சோகங்கள், சந்தேகங்கள், மன அழுத்தங்கள் இது எல்லாமே இருக்கு. தேவனுக்கு அடுத்த விஷயங்கள்ல அவங்க முழுமையா நோக்கத்தோட இருக்கும்போது அவங்களுடைய சுயம் சார்ந்த சந்தேகங்கள், கேள்விகள் இது எல்லாத்தையும் அவங்க தெளிவு பெறுறது ஒரு கஷ்டமான விஷயம். அதனாலதான் ஆண்டவர் நமக்காக ஒரு சபையை ஏற்படுத்தி கிறிஸ்துவ நமக்காக அனுப்பி அவரோட ஒரே குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்து அதன் மூலமா நம்ம எல்லாத்தையும் ஒரே குடும்பமா வைக்கிறதுக்கு ஒரு சபை அப்படிங்கிறது ஒரு ஆவிக்குரிய குடும்பம். கலாத்தியர் 6:10 பவுல் எழுதும்போது, ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமாதானத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனிமையிலையும் சிறை இருப்பிலையும் இருந்த பவுலுக்கு விசுவாசிகளோட அன்பு அவருக்கு ஒரு ஆறுதலையும் அன்பையும் தந்ததாக அவர் எழுதுறாரு. ஒரு சபை அப்படிங்கிறது ஒரே விசுவாச கூட்ட ஜனங்களா இருக்கிறத குறிக்குது. அதோட இயேசு கிறிஸ்துவ மீட்பராக அங்கீகரிக்கிற ஒரு கூட்டமாகவும் இருக்குது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்தே இந்த கூட்டத்தை தேவன் தனியாக பிரித்தெடுத்திருக்காரு. அதே நேரத்துல ஒரே குடும்பமா அவரை துதிக்கவும் ஆராதனை செய்யவும் அவரை பத்தின வார்த்தைகளை படிக்கவும் திருவிருந்து ஆராதனைகள்ல கலந்து கொள்ளவும் உலகம் முழுவதும் அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் அவர் நமக்கு கிறிஸ்துவின் மூலமா அதிகாரத்தை கொடுக்கிறாரு. ஒரு சபை அப்படிங்கிறது கிறிஸ்துவனுடைய சரீரமா இருக்குது. அந்த சரீரத்துக்கு கிறிஸ்துவே தலையா இருக்கிறாரு. ஒரு சபை அப்படிங்கிறது கிறிஸ்துவனுடைய மனவாட்டியா இருக்குது. அவர் அவருடைய ரத்தத்தை சிந்தி அந்த மனவாட்டிய பரிசுத்தமாக்கியிருக்காரு. அவருடைய 2ஆம் வருகையில இந்த மனவாட்டிய சேர்த்துக்கிறதுக்கு ஆவலோட இருக்கிறாரு. ஒரு சபையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன இலுஸ்ட்ரேஷனை சொல்றேன். நீங்க இருக்கிற இடத்துலயே எந்திரிச்சு நின்று ஒரு காலை தரையில வச்சுட்டு இன்னொரு காலை பின்பக்கமா தூக்குங்க. இப்போ உங்க 2 கைகளையும் பறவைகளை போல விரிச்சு நீளமா பிடிச்சிக்கோங்க. இப்போ இதே நிலையில எவ்வளோ நேரம் ஆடாம அசையாம இருக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. நம்மள அநேக பேருக்கு இது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு கண்டிப்பா அதிகமான நேரத்திற்கு இப்படி நிக்க முடியாதுன்னு தெரியும். இப்போ உங்க கூட யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் உங்க கூட பக்கத்துல நிக்க வச்சுக்கோங்க. மறுபடியும் அதே நிலையில ஒரு காலை கீழே வச்சு இன்னொரு காலை பின்பக்கமா தூக்கி 2 கைகளையும் நீட்டி இப்போ உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நபர்களோட கைகளை பிடிச்சுக்கோங்க. இப்போ உங்களால எவ்வளவு நேரம் அப்படியே நிக்க முடியுதுன்னு பாருங்க. கண்டிப்பா தனியா நின்னதை விட ஒன்று சேர்ந்து நிற்கும் போது அதிக நேரம் நம்மளால தாக்கு பிடிக்க முடியும். இதுதான் தனித்து நிற்கிற ஒருவருக்கும் சபையாக இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம். எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ரோமர் 1:13
பவுல் சொல்றாரு, சகோதரரே, புறஜாதிகளுக்கான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாயிருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. பவுல் அவருடைய வாழ்க்கையில சந்திச்ச நிறைய கடினமான சூழ்நிலைகள்ல அவருடைய விசுவாசத்திற்காக அவர் தனித்து நின்னதை காட்டிலும் அவர் மேல அன்பும் அக்கறையும் கொண்ட மற்ற விசுவாசிகள் அவரை சுற்றி நின்றது அவருடைய விசுவாசத்துல அவர் அதிகமா வேரூன்றி நிற்க உதவி செய்தது. புதிய ஏற்பாடுல நம்ம வாசிக்கும் போது நிறைய இடங்கள்ல மற்றவர்களுக்காக காரியங்களை செய்யும்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் வாசிக்கலாம். நம்ம சபையில இருக்கிற எல்லாருக்கும் நம்ம பொறுப்பாளிகள் கிடையாது. ஆனா ஒரு பொறுப்புணர்வோட நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் நடந்துக்கலாம். அதை தான் ஆண்டவரும் எதிர்பார்க்கிறாரு. கொலோசியர் 4:14, 2 தீமோத்தேயு இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் போது பவுல் சிறையில தனிமையில இருந்ததை வாசிக்க முடியுது. அவரோட கடிதத்தை தீமோத்தேயுக்கும் நேரு மன்னனுக்கும் எழுதும்போது பவுல் ஏற்கனவே மரண தண்டனை தீர்க்கப்பட்ட ஒருத்தரா இருந்தாரு. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவர் நிறைய பேத்த சந்திக்கணும்னு அவருடைய நண்பர்களை விசாரிச்சதாகவும் அவருடைய எழுத்துக்கள் இருக்குது. இந்த வார்த்தைகள் அவருடைய தனிமையையும் கிறிஸ்துவனுடைய விசுவாச குடும்பத்துல அவர் வச்சிருந்த அன்பையும் தெளிவுபடுத்துது. இன்னும் இந்த கடிதத்துல அவருடைய இருதயத்துல இருந்த ஆசைகள் எதுக்கெல்லாம் அவருக்கு முன்னுரிமை கொடுத்தார் இது எல்லாத்தையுமே தெரியுது. தீமோத்தேயும் ஆண்டவருடைய சபையை கட்டி எழுப்புறதுக்கும் அவர் தொடர்ந்து விசுவாசத்தோட அந்த வேலைகளை செய்யணும்னு ஊக்கப்படுத்துறாரு. ஒரு நல்ல தலைவனோட குணாதிசயங்களை தீமோத்தேயுக்கு அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஆண்டவருடைய சத்தியத்தை எப்படி மற்றவங்களுக்கு ஆலோசனைக்கணும் அப்படிங்கிறதையும் தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம கொடுமையான காலங்கள் வரும் அப்படின்னும் எச்சரிக்கைப்படுத்துறாரு. இந்த வார்த்தைகள்லாம் பவுல் எப்படிப்பட்ட ஒரு விசுவாச வீரர்னும் அவர் எப்படி தெளிவா சபை மேல அன்பு வச்சாரு அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துது. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் கூட ஒரு சபை குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆண்டவர் சொன்ன கட்டளைக்காக நம்ம எல்லாத்துக்கும் உதவி செய்யறதில்லை. நம்ம சுய வலிகளையும் வேதனைகளையும் மறக்கிறதுக்காக கூட நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம். நம்மளுடைய சுய தேவைகள், நம்ம மேலே நம்ம பரிதாபப்பட்டுக்கிறது, இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம மற்றவங்களுடைய தேவைகளை யோசிச்சு பார்க்கும்போது அது நமக்கு இருக்கிற பலவீனங்களை பலனாக மாற்றி அது நல்ல ஒரு முடிவை தர ஒன்னா இருக்க உதவி செய்யுது. இந்த ஒரு காரியத்தை 2 தீமோத்தேயு 4:17 பவுல் சொல்றாரு, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியார் எல்லோரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். சிறைச்சாலையில இருந்த அந்த ஒரு சூழ்நிலையிலையும் பவுலனுடைய ஒரே குறிக்கோள் ஆண்டவரோட அன்பையும் அவர் மேல இருக்கிற நம்பிக்கையும் நமக்கு அளிக்கிற குணப்படுதலையும் எல்லாத்துக்கிட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு மட்டும்தான் அவருடைய ஒரே குறிக்கோளா இருந்துச்சு. நம்மளும் ஒரு சபையை சேர்ந்தவங்க, நம்ம ஒரு சபையினுடைய பகுதியா இருக்கிறவங்க, ஆண்டவருடைய குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் அவருடைய குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருந்து அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை விரைவா செயல்படுத்துவோம். இந்த பாடத்தை என் கூட சேர்ந்து படிச்சதுக்காக நன்றி. இந்த பாடத்தை முடிக்கிறதுக்கு ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் போற்றப்படும் அன்பின் இயேசு பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு இந்த நல்லதொரு வேலை கொடுத்ததுக்காக நன்றி. நாங்கள் இந்த பாடத்தை படிக்கும்போது பவுலனோட வாழ்க்கையில் நாங்கள் அந்த சிறை இருப்பிலையும் கூட அவர் எல்லாத்துக்கும் அறிவுரைகளை சொன்னார். அதை கேட்டு தீமோத்தேயு நடந்தார். அதே போல் நீங்கள் சொல்கிற அறிவுரைகளையும் நாங்கள் கேட்டு எங்களோட வாழ்க்கையில் அபியாசிக்க உதவி செய்யுங்க. இதை பார்க்குற கேட்குற எல்லாத்தையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமீன்.